சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பரவாயில்ல, கை கொடு கொடு. ஜெயிச்சிடுவேன்னு சொன்ன, தோத்துட்டு நீ டெய்லி காலையில எல்லாருக்கும் முன்னாடியும் எந்திரிச்சு 2 மணி நேரம் பிராக்டிஸ் பண்ற, ஈவினிங் 2 மணி நேரம் பிராக்டிஸ் பண்ற, ஜாகிங் பண்ற, லாங் ஜம்ப், ஹை ஜம்ப். இது ஒண்ணுமே உன்னை ஜெயிக்க வைக்கல பாத்தியா? ஒரு துறையில ஜெயிக்க அதுல கடுமையா உழைக்கணும். ஆனா அந்த பிராக்டிஸ் மட்டுமே நம்மள ஜெயிக்க வச்சிடாது. நீ ஜெயிச்சிடுவேன்னு கை கொடுக்க ஆள் வேணும். அந்த பையன் கீழே விழுந்த உடனே குடும்பமே பதறினாங்க. உன்னால முடியும் முடியும்னு சொல்லி தொடர்ந்து மோட்டிவேட் பண்ணாங்க. அவங்களோட அந்த வார்த்தை தான் அந்த பையனை ஓட வச்சது. ஆக்சுவலி ரேஸ்ல நீதான் அவனை விட முன்னாடி இருந்த. ஆனா வீட்டாளுங்களோட வார்த்தையை ஜெயிக்க வைக்கணுங்கிற வைராகியம் அந்த பையனை ஜெயிக்க வச்சது. சும்மா சொல்லக்கூடாது. நீ அவனை விட ரொம்ப லாங்ல தான் ஓடிட்டு இருந்த. ஆனா திறமை இருந்தும் அவன் கிட்ட வரும்போது ஆனா ஜெயிச்சிடுவானோன்னு மனசுக்குள்ள உனக்கு ஒரு நெருடல் வந்துருச்சு. நமக்குன்னு ஆள் இல்லையேன்னு ஒரு ஏக்கம் வந்துச்சு. அதுதான் உன்னை தோக்க வச்சது. இங்க என்னதான் திறமை இருந்தாலும் நாம தடுமாறி விழும்போது தாங்கி பிடிக்கிற தோளும் தூக்கி நிறுத்த ஒரு கையும் இருந்தா போதும். எல்லாரும் நினைச்சதை சாதிச்சிடலாம். பிசிக்கல் எக்ஸாம் அப்போ உன் கால் உடைஞ்சு நடக்க முடியாம இருந்தியே, உன்னை யார் எந்திரிக்க வச்சது? நம்ம குடும்பம் தான். நீ ஜெயிச்சதுவேங்கிற எங்களோட எண்ணம் தான் உன்னை பாசிட்டிவா வச்சிருந்தது. அது இல்லைன்னு உன்னால சொல்ல முடியுமா? கூட நீ இல்லையேன்னு உன்னை நினைச்சு அழாத நாள் இல்ல அம்மா. அன்புக்கு வெளி சாப்பாடு ஒத்துக்காதுன்னு அண்ணி தினமும் சாப்பிடும் போது புலம்புறாங்க. நீ எப்போ வருவன்னு அம்மா, அண்ணன், அண்ணின்னு எல்லாரும் வீட்டுல காத்துட்டு இருக்கோண்டா. ஏதோ ஒரு அல்ப காரணத்துக்காக எல்லாரையும் தூக்கி போட்டுட்டு இப்படி தனி மரமா வந்து நின்னுட்டு இருக்க. பிடிச்சவங்க கிட்ட உரிமையா கோவப்படுற அந்த பொசசிவ்னஸும் அழகுதான். நீ என்ன நடந்ததுன்னு தெரியாமலே கோவப்படுற. உன் கால்ல ஒரு சின்ன முள்ளு குத்துனாலே நான் துடிச்சு போவேன். எழிலுக்காக உன்னை கண்டுக்காம விட்டுருவேன். நீ எப்படி நம்பலாம்? அன்பு, குடும்பம்னு ஒண்ணு இல்லனா இங்க யாராலையும் நிம்மதியா வாழ முடியாது அன்பு. தாங்கி பிடிக்க கை இருந்தா தேம்பி அழுறது கூட சுகம்தான். அப்பா, அம்மா, அண்ணன், தங்கச்சி, அக்கா, அண்ணி, இப்படி நமக்கான உறவுகள் சூழ்ந்த வாழ்க்கை தான் நம்ம பொறப்பையே அழகாக்கும். அது எப்படி உன்னை காயப்படுத்தும் நம்புற? வீட்டாளுங்களை உதறி தள்ளிட்டு நீ 1000 பேருக்கு அன்னதானம் போட்டாலும் அதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா நீ இல்லாம அங்க பெத்த வயிறு கதறிட்டு இருக்கு. ஏய், யாருக்காகடா இங்க எல்லாரும் ஓடி ஓடி சம்பாதிக்கிறோம்? நமக்கு பிடிச்சவங்களுக்காக தானே. சூப்பர்னு நமக்காக 4 பேர் கை தட்டும் போது அந்த சந்தோஷமே வேற மாதிரி இருக்கும். நீயும் அதை நல்லா ஃபீல் பண்ணிருக்க. அன்பு, அந்த லைஃப் எப்படி இருந்துச்சுன்னு நல்லா யோசிச்சு பாரு.
நம்மள உத்வேகப்படுத்துற மனுஷங்களும் நம்மள சந்தோஷப்படுத்துறவங்களும் கூட இருக்கும்போது இன்னும் இன்னும் எனர்ஜெட்டிக்கா உழைக்கணுங்கிற வெறி வரும். இங்க எல்லாரோட காலும் அன்புக்காக தான் ஓடிட்டு இருக்கு. உன் வெற்றியை கொண்டாட உனக்காக 4 பேர் வேணும். என்னமோ தானே போலீஸ் ஆயிட்ட மாதிரி எந்த பொறாமையும் இல்லாம என் தம்பி போலீஸ் ஆயிட்டான்னு மூர்த்தி ஊர் ஃபுல்லா சாக்லேட் கொடுப்பான் பாரு. அதுல உனக்கு கிடைக்கிற சந்தோஷம் எவ்வளவு செலவு பண்ணாலும் கிடைக்காது. சரி, தனியா இருந்து ஜெயிச்சு நீ யார சந்தோஷப்படுத்த போற? அதுல ருசி இருக்குமான்னு யோசிச்சு பாரு. இவ்ளோ நேரம் பேசியிருக்கேன், இதெல்லாம் உனக்கு புரியுமான்னு தெரியல. சொல்ல வேண்டியது என்னோட கடமை. ஏன்னா அக்கா வேண்டான்னு நீ உதறலாம், தம்பி வேண்டான்னு இந்த ஜென்மத்துல என்னால சொல்ல முடியாது. என் மனசுல இருக்கிற உனக்கான இடத்த இங்க யாராலையும் நிரப்ப முடியாது. சேர்ந்து சாகலாம், ஆனா இன்னொரு முறை சேர்ந்து பொறப்போமான்னு தெரியல. இந்த பொறப்ப உன்னோட சேர்ந்து அழகாக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். யோசிச்சு முடிவெடு.